ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி ஸ்விம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரினா ஒரு பர்த்டே இல்லை ஆனிவர்சரிக்கு வெறும் ஒரு இமேஜை வச்சு நம்ம எப்படி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் ஜஸ்ட் அலைட் மோஷன் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குவாங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நிமிடம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொபைலில் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1:1 கொடுத்துட்டு கிரியேட் பட்ஜெட் கொடுத்துக்கோங்க. இதில் இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் ஆட் பண்ணுறது இங்கே ப்ளஸ் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் மீடியான்னு இருக்கும். அதில் எப்படி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணி அந்த சர்க்கிள் கிட்ட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வெளியே வந்துடுங்க. இதில் நம்ம சர்க்கிள் ஷேப் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே ஷேப்பில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சர்க்கிளை இந்த இமேஜோட மேலே இப்படி வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுற இமேஜையும் அந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி இங்கே மேலே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வரும் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே நம்ம ஆட் பண்ண குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் குரூப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த சர்க்கிளில் ஃபிட் ஆகிறது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இப்போ வந்து வெளியே வந்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னுமே அந்த சர்க்கிளோட நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண குரூப்பை வந்து டூப்ளிகேட் லேயர் எடுக்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம வந்து இன்னும் 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் லேயர் இன்னொரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. இப்போது செகண்டாக எடுத்தோம்னா அந்த அதை வந்து மூவ் பண்ணி இந்த சர்க்கிள்கிட்ட வச்சுக்கோங்க. அதேமாரி தேர்டாக உள்ளதையும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ இதில் இமேஜ் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு செகண்டாக ஆட் பண்ண குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. நம்ம ஆட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்க்கோங்க. இதில் இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து மீடியாவுக்குள்ளே வந்துடும். இதில் நீங்கள் அடுத்த இமேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதேமாரி தேர்டாக உள்ள இமேஜுக்கும் ஆட் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு சேம் அதே தான் கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு நெக்ஸ்ட் இமேஜ் என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இன்னுமே லைட்டாக வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தேர்டாக இருக்கும் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்த்டேக்கு எடிட் பண்ணுறீங்க இல்லை ஆனிவர்சரிக்கு எடிட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஆனிவர்சரி தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து ஹாப்பின்னு இருக்க மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. சைஸும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதை வந்து மூவ் பண்ணி இந்த பாக்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேர்டாக ஒரு ஆப்ஷன் போங்க. ஷேடோன்னு இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அகைன் இந்த ஹாப்பின்னு இருக்கிறத வந்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. இதை வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுருங்க. ஸோ இப்போ இதில் எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த ஹாப்பின்றதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஆனிவர்சரின்னு டைப் பண்ணிக்கலாம். டிக் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகைன் இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம வந்து லெட்ரு தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அகைன் இந்த ஹாப்பியை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நான் வந்து எஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே வரணும்ல, அதனால் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 16 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். 18 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை 3 டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் லேயரை இங்கே வச்சுக்கோங்க.
அகைன் அடுத்ததை மூவ் பண்ணி இந்த ஹார்ட்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. அகைன் இன்னொரு இது மூவ் பண்ணி இந்த ஹார்ட்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாதி வேலை முடிஞ்சு. இப்போ இந்த சென்டராக இருக்க இமேஜ் வந்து நம்ம வந்து ரொட்டேட்டில் வைக்க போகிறோம். ஏன்னா அது இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த செகண்டை ஆட் பண்ணலாம். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ ரொட்டேட் இந்த இதை வந்து 0லேருந்து இப்படி ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். நான் ஏன்னா இப்போ 2 செகண்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 15 செகண்ட் அந்த மாதிரி வைக்கணும், உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். 15 செகண்ட் வைக்கிறதுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 15 செகண்டில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் ஆட் பண்ண எல்லாத்தையுமே வந்து செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துருங்க. லாஸ்ட் ஆல் ஆப்ஷன் வந்து டிக்கை வந்து எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சர்க்கிள் வந்து ஸ்லோவாக வர்றது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கீ ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம், இதை வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுருங்க. 15க்கும் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரைட் பண்ணுற எஃபெக்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஃபஸ்ட்டாக ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு இங்கே ட்ராயிங் அண்ட் எஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ட்ராயிங் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. எண்டு போய்க்கோங்க, கொஞ்சம் மூவ் பண்ணி எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்த கீ ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம், உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம ஆட் பண்ண எல்லா டெக்ஸ்ட்லையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணிச்சு. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். இதில் நீங்கள் சாங் கூட ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வீடியோன்றது செலக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க, எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை பை, டேக் கேர் கைஸ்.